ஆறுதலின் தேவன் இயேசு ஊழியங்கள் வழங்கும் தினம் ஒரு தேன்துளி, உங்கள் வாழ்வை இனிமையாக்கும் தேவ செய்திகள். பிரைஸ் தி லார்ட். இது தினம் ஒரு தேன்துளி நிகழ்ச்சியின் 27வது பகுதி. ஒரு பேருந்தில் ஒரு கண்டக்டர் இருந்தார். அந்த பேருந்தில் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு பாட்டி அந்த பேருந்தில் ஏறி பிரயாணம் பண்ணுவாங்க. அந்த கண்டக்டர் வந்து அந்த பாட்டி மேலே அன்பாக பார்த்து அவங்களுக்கு இடம்லாம் ஒழுங்கு பண்ணி உட்காருங்க பாட்டின்னு அப்படியே இடம் ஒழுங்கு பண்ணி கொடுப்பாரு. அந்த பாட்டி ஒவ்வொரு தடையும் பஸ்ஸுக்கு வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு கை நிறைய பாதாம் பருப்பு வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த கண்டக்டருக்கு கொடுப்பாங்க அன்போட. அந்த கண்டக்டரும் வாங்கி அதை சாப்பிடுவார் ரொம்ப சந்தோஷமாக. காஸ்ட்லியான விஷயம் இல்லையா, ரொம்ப சந்தோஷம். பாட்டி என் மேலே எவ்வளோ அன்பு அப்படின்னு நினச்சிக்குவார் அடிக்கடி அந்த பாட்டி வரும்போதெல்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை 3 நாளைக்கு ஒரு தடவை அவருக்கு கை நிறைய பாதாம் பருப்பு கொடுக்கும்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த பாட்டி என் மேலே வச்சுருக்க அன்புக்கு அளவே கிடையாது அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக அதை சாப்பிடுவார். ஒரு நாள் அந்த பாட்டி என்ன பண்ணாங்க, பஸ்ஸில் ஏறும்போது கை நிறைய முந்திரி பருப்பு வச்சுருந்தாங்க, அதை கொடுத்தாங்க. அப்போ கண்டக்டருக்கு ஒரு ஆச்சரியம், என்ன பாட்டி எப்போவும் நீங்கள் வந்து பாதாம் பருப்பு கொண்டு வருவீங்க, இந்த தடவை எனக்கு முந்திரி பருப்பு கொண்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது அந்த பாட்டி சொல்கிறாங்க, இல்லைப்பா எனக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிரியம். என்னுடைய பேரன் வந்து அரபு நாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கான். அவன் எனக்கு வந்து சாக்லேட் நிறைய போன தடவை அனுப்பும்போது உள்ளுக்குள்ளே பாதாம் பருப்பு வச்ச சாக்லேட்டை எனக்கு அனுப்பினான். என்னால் அதை கடித்து சாப்பிட முடியாது, பாதாம் பருப்பை மெல்ல முடியாது. அதனால் சாக்லேட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு பாதாம் பருப்பை தனியாக எடுத்து வச்சுருவேன். அதே மாதிரி இந்த தடவை என்ன பண்ணிட்டான், முந்திரி பருப்பை வந்து உள்ளே இருக்கிற சாக்லேட் எனக்கு அனுப்பியிருக்கான். அதனால நான் சாக்லேட்டை சாப்பிட்டு முந்திரி பருப்பை உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்கும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ பெரிய கொமட்டலாக இருந்திருக்கும். நமக்கே இதை கேட்கறதுக்கு ஒரு மாதிரியாக அருவருப்பாக இருக்கு இல்லையா? ஆனால் ஒரு உண்மையை நாம் யோசித்து பார்ப்போமா? மனிதர்கள் நம்ம மேலே காட்டுற அன்புக்கு பின்னாடியும் பல நேரங்களில் இதை விட அருவருப்பான ஒரு காரணம் உள்ள இருக்கும். நம்மகிட்ட பரிவா பேசுகிற வார்த்தைகள், கனிவாய் நடந்து கொள்கிற விதங்கள், தேடி வந்து உதவி செய்கிற விதங்கள், இது எல்லாத்துக்கு பின்னாடியும் ஏதோ ஒரு அருவருப்பான ஒரு காரியம், அருவருப்பான ஒரு உள்நோக்கம், அருவருப்பான ஒரு எதிர்பார்ப்பு. நிச்சயமா அதை பல பேர் அனுபவிச்சிருப்போம். இன்னைக்கு நாம தெரிந்து கொள்ள வேண்டியது எல்லாமே, மனுஷன் நம்ம மேலே காட்டுற அன்பு, அதற்கு பின்னே ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கும். அப்படியே உள்நோக்கம் இல்லாமல் இருந்தாலும் கூட அந்த அன்பு நமக்கு எப்பவும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இறுதி வரைக்கும் நமக்கு கிடைக்கிற ஒரே அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரே அன்பு, இயேசு கிறிஸ்து நம்ம மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு தான். யோபுவின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, அநியாயத்தை தண்ணீரை போல குடிக்கிற மனுஷன் எத்தனை அதிகமாய் அருவருப்பும் அசுத்தமுமாய் இருக்கிறான். மனுஷன் அநியாயத்தை தண்ணீரை போல குடிச்சு பழகிட்டான். அவனுக்கு அநியாயங்கிறது ஒரு சாதாரண ஒரு தண்ணி குடிக்கிற மாதிரி ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு விஷயமாயிட்டு. அப்படி இருக்கிற அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவன் எப்போவுமே அருவருப்பும் அசிங்கமாக தான் இருக்கிறான், அசுத்தமாக தான் இருக்கிறான். மனுஷ மனங்கள் எல்லாமே அந்த மாதிரி இன்னைக்கு பொல்யூட் ஆயிடுச்சு. அதனால் நாம் அவர்களிடத்தில் அதிகமான காரியங்களை எதிர்பார்ப்பதும் அவர்களிடத்திலிருந்து அதிகமான அன்பை எதிர்பார்ப்பதையும் நாம் குறைத்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை நாம் தேடவும் அதையே நம்மிலிருந்து வெளிப்படுத்த நாம் முயற்சிகள் எடுப்போம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் தேவனே, எவ்வளோ முறை கர்த்தாவே எங்களுக்கும் இந்த வழிகள் உண்டுப்பா. மனிதர்களிடத்தில் அன்பை எதிர்பார்த்து அன்புக்கு பின்னாடி இருக்கிற அருவருப்பான சில காரியங்களை, அருவருப்பான எதிர்பார்ப்பை நாங்கள் பார்த்து நாங்களும் வாழ்க்கையில் சோர்ந்து போனதுண்டு, தொய்ந்து போனதுண்டாப்பா. இருந்தாலும் இன்று வரைக்கும் உங்களுடைய அன்பு எங்களை துவண்டு போகாமல் தூக்கி நிறுத்திருக்குப்பா. இனியும் அப்பா உங்களுடைய அன்பு எங்களை ஆளுகை செய்யட்டும். நாங்களும் உங்களுடைய அன்பை மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்ளட்டும். இப்போ இயேசுவின் நாமத்தால் ஜெபத்தை முன்வைக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாள் முதல் மனுஷங்க அப்படி பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு என் மேல் அன்பு இல்லை, அப்படி அன்பு வச்சாலும் அது உண்மையான அன்பா இல்லை என்று நாம் இனிமேல் நினைத்து வேதனைப்பட வேண்டாம். கர்த்தருடைய அன்பை மாத்திரம் நம்பி நாம் வாழுவோம். இந்த நாள் நம்ம அனைவருக்கும் ஒரு இனிய நாளாய் அமையட்டும். காட் பிளஸ் யூ ஆல்.